சைலன்ஸ். இப்போ வந்து எனக்கு இந்த இடத்துல மிஷனரி ஸ்டோரி சொல்ல வைக்கணும். சவுண்ட் இல்ல. பேசலாம். கேட்குது. சவுண்டா ஒரு சவுண்ட் இருக்கு. நீங்கள் தான் சவுண்டு போட்டுருங்க. பேசலாம். இவா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். ஒரு மிஷனரியோட வாழ்க்கையில் நடந்த ஸ்டோரி. இது வந்து 1921ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஸ்டோரி. அந்த இவங்க எங்கே உள்ளவங்கன்னா ஸ்வீடன் தேசத்தில் உள்ளவங்க ஒரு ஃபேமிலி, டேவிட் அண்ட் ஸ்வியாஃப்லண்ட். அவங்க அந்த ஸ்வியாஃப்லண்ட் வந்து அவங்களோட வாலிப ஸ்டேஜ்லேயே வந்து அதிகமாக ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு. அதிகமாக ஜெபிக்கிறப்போ ஒரு நாள் ஏசப்பா அவங்க கூட பேசுவாங்க. நீ எனக்காக வந்து சுவிசேஷம் சொல்றதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போவியா அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு வந்து அர்ப்பணிச்சிட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் டேவிடும் சேர்ந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துல வந்து டொலீரா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு போறதுக்காக ஆயத்தப்பட்டோடனே டேவிட்டோட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஜோயல் எரிக்சன். அப்ப இந்த ஜோயல் எரிக்சனும் ஒய்ஃபும் சொல்லுவாங்க, நீங்க போறீங்கல்ல அவங்க கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு ஃபேமிலியா வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போவாங்க. அந்த டொலீரா கிராமம் எப்படின்னா வந்து அது வந்து மலைவாழ் மக்கள், ட்ரைபல் பீப்புள் வாழ்ற இடம். அந்த இடத்துல வந்து இது வந்து ஸ்டோரி கிடையாது, உண்மையான ரியல் லைஃப் அவங்களோட வாழ்க்கையில நடந்தது. அப்போ அந்த ட்ரைபல் பீப்புள் வாழ்ற இடத்துல வந்து இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்களுக்கு ஒரு ஹெட் இருப்பான். ஏன்னா எப்பவுமே அவங்க அந்த ஹெட் சொல்றதுதான் அங்க நடக்கும் அந்த வில்லேஜ்ல. இந்த ஹெட் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்க அலோவ் பண்றதே இல்லை. அலோவ் பண்ணாத உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு ஃபேமிலியுமா ஒரு 5 மீட்டர் தொலைவில் கீழே ஒரு சின்னதா ஒரு குடிசை கட்டி ஒரு அதுல வந்து தங்கி இருந்தாங்க. தங்கி இருந்தப்போ கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, 8 monthsக்கு மேல ஆயிடுச்சு. ஒருத்தரையுமே வந்து அவங்கள பேச அனுமதிக்கல அந்த ஹெட். அப்ப அவங்களுக்கு ஒரே கஷ்டம், ஏசப்பா நீங்க சொல்லி தானே நாங்க இங்க வந்தோம், ஆனா வந்து யாரையுமே பார்க்க முடியலையே அப்படின்னு இருக்கவே என்னாச்சுன்னா அந்த தேசத்துல வந்து மலேரியா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்திருக்கு. மலேரியா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய ஜனங்கள் வந்து அழிஞ்சிட்டே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கவே இந்த ஜோயல் எரிக்சன் அவங்களுக்கு ஃபேமிலிக்கும் வந்து அந்த மலேரியா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேல இருந்து சரி நாங்க கீழே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஸ்டேஷனுக்கு கீழே இறங்கி வந்துருவாங்க. ஆனா இந்த ஸ்வியாஃப்லட்டுக்கு மட்டும் மனசுல ஒரே ஆசை, ஏசப்பா சொன்னா வந்து கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அந்த இடத்துல தங்கி இருந்தாங்க. இருந்த டைம்ல ஸ்வியாஃப்லட் வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க. கன்சீவ் ஆன உடனே இதை அறிஞ்ச அந்த ஹெட்டுக்கு வந்து கொஞ்சம் மனசுல இறக்கம் வந்துடும். உடனே அவர் சொல்லுவாரு, நீங்க வந்து இங்க உள்ள வரக்கூடாது, எங்க பிளேஸ்க்குள்ள நீங்க வரக்கூடாது. ஒரே ஒரு சின்ன பையன், இப்ப நமக்கு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட வந்து வீக்லி 2 days மட்டும் கொஞ்சம் எக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், அப்புறம் 2 கோழி அவங்களுக்கு சாப்பிடறதுக்குள்ள ஃபுட்டு அது வரைக்கும் கொடுத்து அனுப்புவாங்க. இது வந்து ஒரு 2 மாசம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இவங்களுக்கு யாரையும் பெரிய ஆட்களை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம். ஆனா அந்த டைம்ல என்னாச்சுன்னா இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை, அப்ப இந்த பையனுக்காவது நம்ம சொல்லலாம், சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு இந்த பையன் வந்தோடனே இந்த பையனை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்த பையன் என்ன பண்ணுவான், அதை கேட்டுட்டு போயிட்டான். அப்படி இருக்குமே இவங்களுக்கு டெலிவரி ஆயிரும். 17 daysல வந்து இவங்களுக்கு மலேரியா ஸ்ப்ரெட் ஆகி இந்த ஸ்வியாஃப்லட் வந்து டெத் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இருந்தது வந்து அவங்களுக்கு பிறந்தது ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை. அவளுக்கு எயின் அப்படிங்கிற ஸ்வீடன் லாங்குவேஜ்ல பேர் போடுவாங்க. இந்த ஸ்வியாஃப்லட் இறந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட் டேவிட்டுக்கு வந்து ஏசப்பா மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா ஏசப்பா சொல்லிதான் நான் இங்க வந்தேன், என் மனைவி இறந்தாச்சு, ஒருத்தருக்கு கூட சுவிசேஷம் சொல்லல, அப்ப எப்படி இப்படி ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு அவரை வந்து பின்மாறிட்டு அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கத்துக்கு அடிமையாகி மறுபடியும் ஸ்வீடனுக்கு போயிடுவாரு. இந்த சின்ன பிள்ளை வந்து சின்ன வயசுலயே அவ வந்து அனாதையாகி அப்புறம் அவளை கீழே அந்த ஸ்டேஷன்ல தங்கியிருக்க எரிக்சன் ஃபேமிலி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளை அங்கே இருந்துட்டப்போ எரிக்சன் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு மலேரியா ஸ்ப்ரெட் ஆனால அவங்களும் இறந்துட்டாங்க. மறுபடியும் இந்த பிள்ளை வந்து அனாதை ஆயிடுச்சு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணை வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு மிஷனரி வந்து எடுத்துட்டு போய் அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க.
அப்புறம் இவளுக்கு போய் தெரியும், இப்ப வந்து நான் வந்து இவங்களோட பிள்ளை கிடையாது, இந்த ஸ்வீடன் ஃபேமிலியில உள்ள பிள்ளை தான் அப்படின்னா, அப்பா உயிரோட இருக்காங்க, பின்மாற்றத்துல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த பிள்ளைக்கு வந்து தெரியும். அப்படி உள்ள வந்து என்ன பண்ணாங்க, நார்த் சென்ட்ரல் பைபிள் காலேஜ்ல வந்து படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சோடனே இந்த பிள்ளை வந்து அங்கிருந்து படிக்கும்போ அதே பைபிள் காலேஜ்ல ஒர்க் பண்ற டிவே ஹஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணி வச்ச உடனே இவளுக்கு வந்து எப்படியாவது ஒரு ஆசை என்னன்னா, இவங்க வந்து அமெரிக்கால இருக்காங்க, எப்படியாவது இந்த ஸ்வீடன் தேசத்துக்கு போகணும், ஒரு நாளாவது அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இந்த பிள்ளைங்க மனசுல இருந்துட்டே இருந்துச்சு. அப்ப பைபிள் காலேஜ்ல இருந்து ஒரு நாள் வரப்ப அந்த நாட்கள்ல வந்து மொபைல் கிடையாது, எந்த கான்டாக்ட் கிடையாது, யார் எங்க இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு புக், ஒரு மேகசின் கிடந்துச்சு. அப்ப அந்த மேகசினை பார்க்கும்போது ஸ்வீடன் லாங்குவேஜ்ல இருந்தோடனே அதை ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கும்போது திடீர்னு அதுல ஒரு பிக்சர், அந்த பிக்சரை பார்த்தோன்னே ஸ்டார்ட் ஆகி நின்றுவோம். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு கல்லறை, அந்த கிரேவ், அதுல வந்து ஸ்வியாஃப்லட் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. உடனே இந்த பிள்ளைக்கு வந்து ஒரே இது, என்ன ஸ்வியாஃப்லட்னா எங்க அம்மா பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஸ்வீடன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பா, இதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால டொலிரான்னு ஒரு வில்லேஜ்ல ஸ்வியாஃப்லட் டேவிட்ங்கிறவங்க மிஷனரியாக போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து 600 மெம்பர்ஸ் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு, அந்த தேசத்துல யாருமே கர்த்தரை பத்தி அறியாதவங்க ஆனா அந்த இடத்துல ஆராதிக்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அது வந்து மிஷனரியா போன இந்த ஸ்வியாஃப்லட்னால நடந்ததுன்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் இவங்க அந்த காலேஜ்ல வந்து 25th இயர்ஸ் ஆனிவர்சரி நடக்கும்போது இவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க ஸ்வீடன் தேசத்துக்கு போறதுக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அங்க போய் டேவிட்டை அவங்க அப்பாவை பார்க்கணும்னா அந்த ஆள் பின்மாற்றத்துல இருக்கிறவருக்கு மறுபடியும் இவங்க சொல்லுவாங்க, ஏசப்பா சொன்னது உண்மைதான், அங்க 600 பேர் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவர் உடனே மறுபடியும் மனம் திருப்பி ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வாரு. இவங்க மறுபடியும் அமெரிக்க தேசத்துக்கு கடந்து வருவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் யூகேல வந்து ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்கும். அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்து இந்த ஸ்வியாஃப்லட்டும் அவங்க ஹஸ்பண்ட் டிவே ஹஸ்டும் வந்து கூப்பிடப்பட்டிருப்பாங்க. அங்க போயிருக்கும்போது ஒரு கெஸ்ட் பாஸ்டர் அங்க வந்திருப்பாங்க. அவர் என்னன்னா சபை வந்து வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்காக வந்திருப்பாரு. வந்த உடனே இவங்க எல்லாம் அப்படியே கூடி இருக்காங்க. அவரு ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்லுவாரு, ஸ்வியாஃப்லட் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்ன உடனே இந்த ஆகின்னு சொல்ற இந்த பொண்ணு அழுதுகிட்டு ஓடி போயிடுவா. உங்களுக்கு எப்படி தெரியும் ஸ்வியாஃப்லட் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோடனே அவர் சொல்றாரு, நான் சவுத் ஆப்பிரிக்கால டொலிரான்னு ஒரு கிராமத்துல இருக்கேன். உங்க அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க சுவிசேஷன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் தான் அவங்களுக்கு அந்த பாலும் வாரந்தோறும் ஒரு முட்டையும் கொண்டு கொடுத்த அந்த சின்ன பையன் நான் தான். இன்னைக்கு என்னோட சபையில 1,10,000 பேர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னோன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப இந்த ஸ்டோரியில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு நம்ம சுவிசேஷன் சொன்னாலும் இன்னைக்கு நமக்கு பலன் கிடைக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமா வந்து அநேகரை ரட்சிக்கிறதுக்கு அது ஏதுவாகும். ஒரே ஒரு வசனம், பிரசங்கி 11:1, உன் எக்லெசியாஸ்டஸ் 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.